மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ்னா மெட்டீரியல் காஸ்ட். அப்போ the main objective is to find out the difference between standard cost of material used for actual productions and the actual cost of material used. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க, இப்போ ஃபியூச்சரில் உள்ள இருக்குன்னு நினச்சி நீங்களே ஒரு அனுமானத்தில் சொல்கிறதா வந்து ஸ்டாண்டர்டு காஸ்ட்டு. The main variances in this category is the material cost variances, which is thereafter categorized into other variances. So material cost variance formula: standard material cost for output produced and actual cost of material purchased. நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு இல்லையா. அப்போ வாட் இஸ் த டைரக்ட் மெட்டீரியல் டோட்டல் வேரியன்ஸ் சொல்லுங்க. டோட்டல் வேரியன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் த அவுட்புட் ஆக்சுவலி காஸ்ட் அண்ட் வாட் இஸ் வுட் ஹேவ் காஸ்ட். எவ்வளோ காஸ்ட் இருந்திருக்கணும், நீ எவ்வளோ செலவு பண்ண. நீ செலவு பண்ணது ஒரிஜினல், ஆனால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்றது கேட்குற ஒரு கேள்வி. அப்போ இது டிஃப்ரெண்ட் தான் என்னது. அதனால என்ன டிஃப்ரெண்ட்னால வந்திருக்கலாம்னா, ஒன்று மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்சஸ் ஆயிருக்கும், அல்லது நான் போட்ட மெட்டீரியல் வந்து எனக்கு 10 வந்துருக்கு, இந்த இதுக்கு நான் 50 நினைச்சா நான் 60 வந்துருச்சு. அப்போ வந்து 2 டிஃபரன்ஸ்னால நடந்திருக்கு. ஒன்று ப்ரைஸ் டிஃபரன்ஸ். என்னங்க? This variances arise due to changes in prices and another one is a usages. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மெட்டீரியலோடைய ப்ரைஸ்னாலையும் மெட்டீரியலோடைய யூசேஜ்னாலையும் நடந்தது. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இதெல்லாம் அவனே சொல்லிட்டான், ப்ரைஸ்னாலையும் யூசேஜ்னாலையும். சொல்லுங்க. அவன் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் எதெல்லாம் ஏற்படும் அவன் கிளியராக சொல்கிறான். எதனால ஏற்படும்னா, எதனாலங்க? ஆமாம், பிகாஸ் direct material price variance, direct material usage variance. இந்த ரெண்டுத்தினால தான் எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கும், காஸ்ட் வேரியன்சஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் என்ன சொல்றான், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ்க்கு என்னதெல்லாம் செஞ்சா, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இந்த மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அகைன் டிவைட் இன்டு மிக்ஸ்டு மெட்டீரியல் மிக்ஸ், மெட்டீரியல் ஈல்ட். சார் என்ன இந்த வேரியன்ஸ் என்ன? மிக்ஸ் வேரியன்சஸ் இஸ் அரைஸ் as the actual mix of materials used is different from the standard mix of materials recommended. இவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணுன்னு சொல்றேன். சரி, இந்த டையிங் கலர் வரும்னா நீங்க 10 கிலோ இந்த சாயத்தை போட்டா அந்த வரும்னு சொல்றீங்க, ஆனால் வரல, 12 கிலோ போடணும், மிக்ஸ் வேரியன்ஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு மிக்ஸ் வேரியன்ஸ் ஆச்சுன்னா யூசேஜஸ் என்ன ஆகும், வேரியன்ஸ் ஆகும். இது 12 கிலோ வேணும்ல. நம்ம ஒரு சிம்பிளான சொல்ல போனா மிக்ஸ் வேரியன்சஸ்னா என்னன்னா, 10 டீ வேணும் ஒருத்தர் கொடுக்கணும். அப்போ 10 டீக்கு என்ன செய்யுது, மில்க்கு, சுகரு, டீ பவுடர் தேவைப்படுதா இல்லையா. நீ மிக்சிங் வந்து இது வந்து 10 டீ போடணும், இப்போ 50 கிராம், இது 50 கிராம், இது ஒரு 2 ஸ்பூன் சொல்றீங்க இல்லையா. என்ன ஆயிடுச்சு, இந்த இது வந்து தப்பா போச்சு. மில்க் 60 கிராம் தேவைப்படுதுன்னு சொன்னிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மிக்சிங் என்ன ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மிக்சிங் ஆனால் யூசேஜஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிஃபரன்ஸ் ஏற்படும். அப்போ யூசேஜ் எதனால ஏற்பட்டிருக்கலாம், மிக்சிங்னால என்ன செய்யலாம், ஏற்பட்டிருக்கலாம். அல்லது ஈல்டுனா என்னன்னா, இன் எனி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சம் அன்அவாய்டபிள் லாசஸ் மே டேக் பிளேஸ். Therefore, loss is always anticipated, but sometimes unexpected losses may also be taken. So, அதான் சொல்றாங்க, yield variance arises when actual loss is more or less than the normal loss. நான் எதிர்பார்த்ததை விட என்ன ஆயிடுச்சு, லாஸ். நம்ம சொல்றோம், நான் அப்நார்மல் லாஸ் நீங்க படிச்சீங்க, லாஸ்ன்னு எதிர்பார்த்தேன் 5%, ஆனால் 6% இருந்துச்சு. அப்போ இந்த 1% அப்நார்மல் லாஸ். அப்போ இதெல்லாம் தான் என்ன சொல்றீங்க, வேரியன்சஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம சிம்பிளா சொல்ல போனா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ரைஸு, மெட்டீரியல் யூசேஜஸ் இல்லையா. அப்போ நம்ம ஃபார்முலா பண்ணுறோம், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ்க்கு அப்புறம் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்சஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்சஸ்க்கு அப்புறம் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கு அப்புறம் தான் அதே ரெண்டாக பிரிக்கிற மிக்ஸு, ஈல்டு. அப்போ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சில பேர் வந்து ஒத்தையரட்டையை பிடிச்சாலும் படிப்பாங்க, அப்படி படிக்கக்கூடாது. புரிஞ்சு படித்தா எந்த கணக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக போட்டலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சால்வ்டு கேஸ் 1 செட்டு. உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடியது கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் காஸ்டோடைய சால்வ்டு 1. என்னங்க,
In a particular situation, ASA Limited furnish the following furnaces. Standard quantity of materials for producing 1 unit of finished product P is 5 kilo. என்னங்க ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி பேரு ஒரு யூனிட் நீ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுதுங்க பீன்ற ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு தேவைப்படுதுங்க the standard price is 6 per kilo என்னங்க 5 கிலோ தேவைப்படுதுங்க நல்லா சொன்னீங்க எத்தனை கிலோ தேவைப்படுதுங்க 5 கிலோ தேவைப்படுது ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு இல்லையா ஆனா ஒரு கிலோ எவ்வளவுங்க அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு தேவைப்படும் 30 ரூபாய் தேவைப்படுது இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லைங்களா சொல்லுங்க அடுத்தது டியூரிங் தி பர்டிகுலர் பீரியட் 500 யூனிட்ஸ் ஆஃப் டீ வேர் ப்ரொடியூஸ்டு என்னங்க ஒரு யூனிட்டுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க 30 ரூபா இப்போ நீங்க எவ்வளவு செஞ்சுக்கிறீங்க 500 யூனிட் அப்ப 500 யூனிட் 30 5 5 அப்ப 3 சைபர் 15,000 இல்லைங்களா நெக்ஸ்ட் ஆக்சுவல் மெட்டீரியல் கன்சியூம்டு 2700 கிலோ அட் காஸ்ட் ஆஃப் எவ்வளோங்க அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ நீங்கள் மெட்டீரியல் கன்சியூம் பண்ணிட்டீங்க சார் எவ்வளோங்க செலவு எவ்வளோங்க சார் 2200 கிலோங்க எவ்வளோங்க ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ கிலோ செலவு பண்ணிக்கிறீங்க 2000 அதுக்கு செலவானது எவ்வளோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிலோ என்பது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 கிலோ தேவைப்படுது ஒரு கிலோ 60 ரூபா அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது 30 ரூபீஸ் தேவைப்படுது 30 ரூபா 500 யூனிட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்றீங்க 15,000 ஆனால் ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குது 16,200 அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது 1000 புரிஞ்சுதுங்க இல்லையா புரியுதுங்க இல்லையா அப்ப 5 கிலோ ஒரு யூனிட்டுக்கு 5 கிலோ ஒரு யூனிட்டுக்கு 5 கிலோ அப்ப 500 யூனிட்டுக்கு எத்தனை கிலோ தேவைப்பட்டிருக்கும் 2500 அப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சா 200 இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அதுதான் சொல்ல வரேன் அப்ப வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப கணக்கு வந்து இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் தவிர நீங்க அங்க ஆன்சரை பார்த்து தான் சொல்லக்கூடாது சொல்யூஷன் சொல்றாங்க அப்ப the owner of Suji requesting his son Nikhil to calculate the direct material cost variances from the above data சரி எப்படி சார் கால்குலேஷன் ஆச்சு இவன் ஃபார்முலா வைஸ் 1200 சொல்லிட்டு அட்வர்ஸ் சொல்லிட்டு நானும் இங்க அப்படிதான் போட்டுக்கிறேன் ஆனா நான் எப்படி போட்டுக்கிறேன்னா புரிய வச்சுட்டேன் பட் இப்படி நம்ம சம்டைம்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு இருக்க முடியாது அவன் என்ன செய்ய சொல்றான் ஃபார்முலா அட்லைஸ் பண்ண சொல்றான் ஸோ shall we fix the formula see that formula standard material cost for output produced அப்ப what is the have told that standard quantity the standard material இல்லையா எத்தனை யூனிட் 5 யூனிட் ஸ்டாண்டர்ட் ஒரு கிலோக்கு எவ்வளவு 5 ரூபாய் நான் சொன்னேன் அதாவது ஒரு யூனிட்டுக்கு 5 கிலோ தேவைப்படுது ருபீஸ் 6 ரூபாய் அப்போ ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் எத்தனை யூனிட் நீ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற 500 யூனிட் அப்ப 500 யூனிட்டுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது 500 யூனிட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது எத்தனை கிலோ தேவைப்படுதுன்னா எத்தனை ஒரு யூனிட்டுக்கு 5 கிலோ அப்ப 500 யூனிட்டுக்கு 500 5 2500 கிலோ புரியுதா ஒரு கிலோ அப்ப 2500 கிலோ இன்ட்டு 6 ரூபாய் இன்ட்டு 6 ரூபாய் எவ்வளவு ஆச்சு அப்ப 2500 இன்ட்டு 6 எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க 2500 இன்ட்டு 6 15,000 மைனஸ் ஃபார்முலா என்ன ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு வாங்கினீங்க 16,200 வாங்கணும் சார் எஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அவுட்புட் பர்ச்சேஸ்டா எவ்வளோங்க நான் எதிர்பார்த்தது 15,000 ரூபா நடந்தது எவ்வளவு எதிர்பார்த்ததை விட அதிகமா குறைவா செலவு நமக்கு நட்டமா லாபமா ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் அப்ப அது பேர் என்ன சொல்றாங்க 1,200 ரூபாய் அட்வர்ஸ் என்னங்க அட்வர்ஸ்ன்னு போடலாம் அல்லது என்ன செய்யலாம் அன்ஃபேவரபிள் சொல்லுங்க புரிஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவுதான் காஸ்ட் வந்து எதிர்பார்த்தேன் 15,000 எதிர்பார்த்தேன் ஆனா 17,200 அப்ப சரியா இல்லையா நான் தியேட்டருக்கு போனேன் ஒரு படம் போட்டான் ஜனநாயகம்னு ஒரு படம் வந்துச்சு 150 ரூபா டிக்கெட் சொல்றாங்க 150 ரூபான்னு கணக்கு போட்டு போற தப்பு உள்ள போய் நீங்க என்ன செய்வீங்க பாப்கார்ன் வாங்கி சாப்பிடலாம் அல்லது இப்போ பாஸ் போட்டுருக்கலாம் வண்டிக்கு
அப்போ என்ன ஆயிடுச்சு, காசு வந்து 20 ரூபா. அப்போ நான் எதிர்பார்த்து 150 ரூபா, 5 பேர் போனோம், 750 ரூபா கணக்கு போட்டோம். இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஆனால் அங்கே நடந்தது எவ்வளவு, நாப்கன் இருந்தீங்களே, பட் 20 ரூபா ஆயிடுச்சு, கடைக்கு 20 ரூபா. அப்போ என்னாச்சு, 5 2 100, அப்போ 850 ரூபா ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் 750 ரூபா நினைச்சா நடந்தது எவ்வளோ, 850 ரூபா. ஸோ இந்த 150 ரூபா என்னது அட்வர்ஸ். இவ்வளோதான் இந்த கான்செப்ட். எதாவது குழப்பம் இருக்குதுங்களா, எனி குழப்பம்ஸ்? இவ்வளோதான் என்ன காஸ்ட்டு, மெட்டீரியல் காஸ்ட்டு வேரியன்ஸு அப்படின்றது நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதையே வந்து ப்ரைஸ் வேரியன்ஸஸாக நான் செக் பண்ணி சொல்கிறோம் என்னங்க. ஏன்னா நல்லா கவனிச்சுங்க, ப்ரைஸ் வேரியன்ஸஸ் யூஸ் வேரியன்ஸஸ் கூட்டினா என்ன ஆயிரும், காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க, சொல்கிறேன். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸஸ் என்பதுன்னா, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸு ப்ளஸ் யூசேஜஸ். இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளோ சொல்லிட்டீங்க, 1200 மைனஸ் சொல்லிட்டீங்க. இப்போ ப்ரைஸ் வேரியன்ஸ் ஃபார்முலா, வாட் இஸ் ப்ரைஸு, ப்ரைஸ் வேரியன்ஸஸ் ஃபார்முலா நேற்று படிச்சிட்டிங்க இங்கேயே. எங்க ப்ரைஸ் வேரியன்ஸ் ஃபார்முலா இங்கே பாருங்க, ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ். என்னங்க, ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். என்ன சொல்லலாம், எப்படி கூட சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு, நீ என்ன ப்ரைஸ் சொன்ன என்னங்க, அதான் சொல்றேன், ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. இப்படி சொல்லுங்க. அல்லது என்ன சொல்றாங்க, ஆக்சுவல் குவான்டிட்டி எடுத்துக்கங்க, இன்டு என்னது ஆக்சுவல் ப்ரைஸ்ல இருந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ல இருந்து ஆக்சுவல் ப்ரைஸ் கழிச்சுங்க. அப்போ இதான ஃபார்முலா. அப்போ ப்ரைஸ் வேரியன்ஸஸ் போய் பார்க்கலாம் பாருங்க, சிம்பிள். ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோங்க, 2500 கணக்கில் கொடுத்துட்டேனா, கிவனா. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸஸ், 5 ரூபா சொன்னீங்க. ஆனால் நடந்தது எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 5 ரூபாயா 6 ரூபாயா, எங்க 6 ருபீஸ் சொல்றான், கணக்கில் பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 6, நீங்க சொல்லிக்கிறது எவ்வளவு, ஒரிஜினல் எவ்வளவு, ஆக்சுவல் 2500 எவ்வளவு, 16200. அப்ப 16200 டிவைடட் பை 2700, அது எவ்வளவு ஆகுது. அப்ப ஆக்சுவல் பிரைஸ் 6 தான், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 6 தான். அப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ், அதாவது இந்த வேரியன்ஸ் என்னதான் இருக்கு, 0 தான் வருது. என்னங்க, புரியுதுங்களா இல்லையா, புரியுதுங்களா. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு பிராக்கெட் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் கிவன், ஆக்சுவல் பிரைஸ் கிவன். சார் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எங்க சார், நீங்க குடிங்க தான் சார் போட்டீங்க, 19200 டிவைட் பை 2700 சொன்னேன் இல்லையா. ஆமாவா இல்லையா. சார் இப்போ யூசேஜ் வேரியன்ஸஸ் நீங்க சொல்லுங்க சார். யூசேஜ் வேரியன்ஸ்ல குவான்டிட்டி வெளியே போயிடும், பிரைஸ் என்ன வந்துடும், முன்னா வந்துடும். ஸ்டாண்டர்ட் அங்க வருங்க, இங்க வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து இங்க வந்து என்ன ஆயிடும், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் முன்னால வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது குருட்டு மனப்படும். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் முன்னால வந்தனால ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி இது மாறாது. இந்த ஸ்லைட் மாறாது இல்லையா. நான் எவ்வளவு யூசேஜ் பண்ணேன், மெட்டீரியல் யூசேஜ் பண்ணேன். அப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு, நீங்க 6 ரூபா தானே சொன்னீங்க. எவ்வளோக்கு நீங்க எவ்வளவு சொன்னீங்க, 2000 சொன்னீங்க. இப்போ எவ்வளவு நடந்துருச்சு, 2700 ரூபாய். அப்ப 200 எக்ஸ்ட்ரா நடந்துச்சு. அப்ப 6 × 2 1200. அப்ப என்ன ஆச்சு, அட்வர்ஸ். அப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, பிரைஸ் 0, இது எவ்வளவு 1200 மைனஸ், இது ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் 1200. அதான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸஸ் என்னன்னா, பிரைஸ் வேரியன்ஸஸ் யூசேஜ் வேரியன்ஸ் கூட்டினா என்ன கிடைச்சிடும், செக் பண்ணி பாருங்க, எந்த ராங்கா தான் செக் பண்ணி பாருங்க. அப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப சிம்பிள் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸஸ்னா என்னங்க சார், ஃபார்முலா மெட்டீரியல் காஸ்ட் யூசேஜ் பிரைஸ் ரெண்டு ஆட் பண்ணாதான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸஸ்க்கு அழகா இங்க ஃபார்முலா கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். சொல்லுங்க, மறக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து குழந்தை ஏதாவது எக்ஸாம்ல கேட்டா லல்வான்னு சொல்லுவாங்க. இது என்னங்க, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு எப்போதுமே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் மேல வந்து நிற்கணும். நல்லா மறந்துடாதீங்க சார். பிரைஸ் வேரியன்ஸஸ் ஆயிடுச்சு இல்லவா. அப்ப பிரைஸ் தானே பிரைஸ் தான். பிரைஸ் வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. இங்க யூசேஜ் வரும்போது என்ன ஆயிடணும், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. அவ்வளவுதான் ஃபார்முலா. இது எதை நீங்க சொல்றேன், இதை அப்படி போட்டு இங்க சொல்றேன் பாருங்க.
A cube SP minus AP. சொல்லுங்க. இது standard price is equal to standard quantity minus actual quantity. இவ்வளவுதான். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும் பாருங்க. புரியுங்களா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு அட்ஜஸ்ட் பிரைஸ். எது ஃபர்ஸ்ட் எடுத்துறீங்க? ஆக்சுவல் குவான்டிட்டி வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸையும் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் பிரைஸஸ் எடுத்துக்கணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் என்ன செய்யணும்? ஆக்சுவல் குவான்டிட்டி எடுக்கணும். அப்போ இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க கையில் ஒரு 5 மார்க் இப்போ அட் ப்ரெசென்ட் உங்க கையில் இருக்கு. ஃபார்முலா மறந்துடக்கூடாது. திரும்பி சொல்றேன், ஆக்சுவல் குவான்டிட்டி சாரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். இங்க பிரைஸ் வேரியன்சஸ்னா பிரைஸ் தான் மாறுது, குவான்டிட்டி மாறாது. அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படியே இருக்கும். ஸ்டாண்டர்டு பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். அடுத்தது இந்த பக்கம் யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ்னா எது மாறும்? குவான்டிட்டி தான் மாறும். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு எதுக்கு தான் எடுத்துக்கணும்? ஸ்டாண்டர்ட் பிரைஸ். புரியுதுங்க? அவ்வளோதான் லாஜிக், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒன்றுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி எடுப்பீங்க, ஒன்றுக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எடுப்பீங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களே? அப்போ ப்ரைஸுக்கு குவான்டிட்டி எடுக்கணும், குவான்டிட்டிக்கு ப்ரைஸ் முன்னாடி எடுக்கணும், அவ்வளோதான் லாஜிக். என்னங்க? ப்ரைஸுக்கு குவான்டிட்டி எடுப்பீங்க, யூசேஜஸ்க்கு ப்ரைஸ் எடுத்துக்கீங்க, அவ்வளோதான். அப்போ ஒன்றுக்கு வந்து ஆக்சுவல் வரும், இன்னொன்றுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வரும். இது வந்து ஈஸியான ஃபார்முலா. அப்போ கிட்டத்தட்ட 90% என்ன இந்த ஃபார்முலா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது கூட புரிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட புரிஞ்சுதுங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து யூசேஜ் வேரியன்சஸ் இந்த கணக்கில் கொடுக்கல, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைரக்ட் மெட்டீரியல் டோட்டல் வேரியன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நம்ம கணக்கில் சொல்லிட்டான். The variance is adverse because the yield cost more than what they should have cost. அப்போ டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்சஸ் அப்படின்றது வந்து எதனாலன்னா, ப்ரைஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோம், நம்ம 16,200 ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க? 5 தான் எதிர்பார்த்தீங்க. அப்போ 2,800 என்ன ஆயிடுச்சு? சரி, இது எதனால நடந்திருக்கலாம்? என்னங்க, இது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சா? இல்ல, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆன. அப்போ இந்த இடத்துல வந்து பிரைஸ் இஷ்யூ கிடையாது, எங்க யூசேஜ்ல பிரச்சனை வந்துருக்கு. அந்த யூசேஜ் தான் ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒன்று ஈல்டுல பிரச்சனையா இருந்திருக்கலாம், அல்லது மிக்சிங்ல பிரச்சனையா இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஈல்டுல பிரச்சனையா இல்லை மிக்சிங்ல பிரச்சனையா அடுத்த கேள்வி. அப்போ அவன் தான் சொல்றான், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்சஸ் சின்ஸ் பிரைஸ் மே ஹேவ் கான் அப் ஆர் டவுன், அதனால பிரச்சனை வந்திருக்கலாம். டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ்ல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், அதாவது இன்டர்னல் யூசேஜ்ல வந்து யூசிங் மோர் ஆர் லெஸ் நடந்துக்கலாம் இல்லையா? அப்போ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் 2700 கிலோகிராம் should have cost and what 7000 did cost. என்ன நினைச்சு என்ன நடந்துச்சு? அப்போ யூசேஜ் தான் நடந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் வேரியன்ஸ் தான், பிரைஸ் வேரியன்சஸ் கிடையாது. பிரைஸ்னால இது டிஃப்ரெண்ட் ஆகல, பிரைஸ் அப்படியே தான் இருக்குது இல்லையா? பிரைஸ்னால ஆயிருந்தாலும் அதையும் நம்ம ஒரு பாயிண்டா எடுத்து வந்துருக்கணும். பிரைஸ்னா 6,600 சீட் 7,000 தானே மாறி இருக்கும், இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து அவன் தெள்ள தெளிவா யூசேஜ் வேரியன்சஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ யூசேஜ் வேரியன்சஸ் எவ்வளோ? 500 யூனிட்ஸ் சுட் ஹேவ் யூஸ்டு 2,500 தான் நீங்க பண்ணிருக்கணும், ஆனா நீங்க எவ்வளவு பண்ணிட்டீங்க? பட் ஆக்சுவல் யூசேஜ் இஸ் 2,700. அப்ப எக்ஸஸ் யூசேஜ் வந்து 200 கிலோகிராம் நீங்க சொல்றீங்க. அந்த 200 கிலோகிராம் தான் 6 ரூபா போட்டு 1,200 வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்ப இந்த யூசேஜ் வேரியன்சஸ் தான் என்ன செய்யுது, முக்கியமா இந்த பிரச்சனையே வருது. பிரைஸ் வேரியன்ஸ்லாம் டிஃபரன்ஸ் வரல, எதனால வந்துச்சு? வெரி குட். என்னங்க, யூசேஜஸ் அப்படின்றது நீங்க தெளிவாக இப்ப புரிஞ்சுட்டீங்க. அடுத்தது வந்து இந்த ஈல்டையும் மிக்ஸையும் நான் அடுத்த இதில் சொல்லித்தரேன்.